Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our homely princess channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா weight gaining powder பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ இந்த ரெசிபியை எத்தனை வயசு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், அதை எப்படி கொடுக்கலாம்ன்றத பத்தி full detailed வந்து இந்த வீடியோக்குள்ள இருக்கும். சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த பவுடரை நான் ஒரு குட்டி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எப்பவுமே குழந்தைங்களுக்கு 2 வாரத்துக்கு மட்டும் ஏதாவது செஞ்சு வைக்கிறதா இருந்தால் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி 1 மந்த்துக்கு செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணி கொடுக்குறது அப்படியெல்லாம் வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னுமே பெட்டர். ஸோ நான் இதுலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஒரு சாஸ் பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பவுடரோட வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கரைச்சிக்கலாம், கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு பவுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா உளுந்து அப்புறம் இந்த ஜவ்வரிசி எல்லாமே வந்து நல்லா குக் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் நல்லா குக் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் எதுவும் வராது. சரியாக குக் பண்ணாமல் விட்டால் தான் குழந்தைங்களுக்கு வயிறு வலி அந்த மாதிரி எல்லாம். இந்த சாப்பாடு மட்டும் இல்லை, எந்த சாப்பாடாக இருந்தாலும் நல்லா குக் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ நம்ம கேஸில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ராகி கூழில் நம்ம கிளறுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஜஸ்ட் நீங்கள் பவுடர் மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் பண்ணுற ஸ்டெப் எல்லாமே ரொம்ப ஈஸி. அதை நம்ம ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நம்ம கைவிடாமல் கூழ் மாதிரி கரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி திக்காக இருக்கணும், இதை விட கூட திக்காக இருக்கலாம். ஸோ நான் நல்லாவே வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு காலையில் நீங்கள் கொடுக்கலாம். இப்போது 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை இருக்காங்க, 7 மாதத்துலேருந்து 12 மாதம் குழந்தை இருக்காங்க அப்படின்னா பிரெஸ்ட் மில்க்கு குழந்தை தூங்கி எழுந்தது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாயந்தர டைமில், அதாவது ஒரு 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே இல்லை 5 மணிக்குள்ளே இந்த மாதிரி கூழ் செஞ்சு கொடுத்துருங்க. ஸோ இதுவே 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தை இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இதில் நான் பால் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக என்னோடய குழந்தைக்கு நான் இதை கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கேன். இதனால் போன் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்க்க டல்லாக இருக்க மாட்டாங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வாரத்தில் 3 நாள் கொடுக்கலாம். ஸோ சரிங்களா, டெய்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண இல்லையா, அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் கலக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால. இப்போது நம்ம கலக்கின பாலை இதோடு நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து அதான் சொன்னாலே 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா காலையில் எழுந்ததுமே அவங்களுக்கு இந்த இதை கொடுத்துருங்க. ஏதாவது பால்லாம் கொடுக்குற மாதிரி அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 3/4 மணி நேரம் சென்று குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது இட்லி அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க, சரிங்களா. ஸோ 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். ஆனால் 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை காலையில் தூங்கி எழுந்தது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்க, சரிங்களா. ஸோ இதுதான் என்னோடய குழந்தைக்கு நான் இதான் கொடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டேன், ஏன்னா ஸ்வீட்னஸ் இருந்தால் கொஞ்சம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால். இப்போ பாருங்கள், என்னோடய குழந்தைக்கு நான் வந்து இந்த கிளாஸில் ஃபுல் கிளாஸ் அளவுக்கு வந்துடுது, கரெக்டாக இருக்கும் அவனுக்கு. ஸோ அவனுக்கு செய்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன், ஏற்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். முதல்ல உங்களுக்கு அந்த பவுலில் காமிச்சது 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தையாக இருந்தால் இந்த மாதிரி கொடுங்க, சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.